சிறப்பான கந்தசாமி திரைப்படத்தின் 100வது நாள் விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பரும் பெப்சி தலைவருமான திரு கோணவன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு 3 ஹீரோ, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய தான அவர்கள், அவரோட ஒரு ஹீரோ, அதுக்கப்புறம் படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்களே சுசி கணேசன் டைரக்டர், அவர் ஒரு ஹீரோ. அதுக்கப்புறமா சூப்பர் ஹீரோ சியான் விக்ரம் அவர்கள். டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அதாவது ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அந்த கலவைன்னு சொல்லுவாங்கள்ல, மிக்சர்னு சொல்லுவோமே, எது என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது கமர்ஷியலாக ஒரு படத்துக்கு மெயினாக சாங்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, சாங்கு எங்கெங்கே வேணும், என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி பாட்டுகள் வேணும், ஃபைட்டு, அதே மாதிரி கமர்ஷியலாக ஒரு கதை, அந்த வெளிநாடு போய் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கதை, அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக ஒரு கமர்ஷியல் படம், அந்த கமர்ஷியல் படத்தில் ஒரு மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த சமாச்சாரம்லாம் கொஞ்சம் கரெக்டாக திங்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு மெயினாக மியூசிக் டைரக்டர் அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அந்த மியூசிக் டைரக்டரோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இவ்வளோ நேரம் வரவேற்புரை கொடுத்துட்டு இருந்தார் விவேகா அவர்கள் இருக்கார், அவர் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்படி தான் வார்த்தைகள்லாம் பிடிச்சாரு தெரியல, மீயா மீயா பூனை, மீசக்கார பூனை அப்படிங்கிறது, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கமர்ஷியலாக எது சொன்னால் டக்குன்னு போய் ஜனங்க மனசில் பதியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை இந்த படத்துக்கு அந்த சாங்ஸுங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறது அதாவது ஃபோட்டோகிராஃபி. ஏகாம்பரம் அவர்கள் இந்த படத்தின் இல்லை, இயற்கைன்னு ஒரு படம், எனக்கு அப்போ ஏகாம்பரம் யாருன்னே தெரியாது. இயற்கை படம் பார்த்துட்டு அந்த டீம் யாருன்னே தெரியாதப்போ நானாக ஃபோன் பண்ணி அந்த டீம் யாருன்னு சொல்லி ஜனநாதன், ஏகாம்பரம் அவங்களெல்லாம் நானே ஃபோன் பண்ணி யார் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள ஆஃபீஸில் வச்சு நானே அவங்கக்கிட்ட பேசி அப்போவே ரொம்ப பாராட்டினேன். அப்போவே அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவருடைய உழைப்பு, அவருடைய எந்த அளவுக்கு அவர் பிரமாதமாக வரப்போகிறாருங்கிறது அந்த படத்துலேயே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பண்ணியிருந்தார். அடுத்தபடியாக இந்த படத்தில் விக்ரம் அவர்களை பற்றி சொல்லணும்னா 2 டைலாக் தான் சொல்லலாம். அது படத்திலே சொல்லிட்டாங்க, இந்த மற்றதெல்லாம் டூப்பு, கந்தசாமி தான் டாப்பு அப்படின்னு சொல்லி. அதனால் உண்மையிலேயே அது ஒரு டைலாக்கு, கரெக்டான டைலாக்கு. ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே ஒவ்வொரு படத்துலேயும் அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறாரு, தனித்துவமாகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்து இன்னொரு டைலாக், அவர் கரெக்டான டைலாக் என்னென்னா ரஜினி படத்தினுடைய டைலாக், நான் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார், ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கார். இன்னும் என்றைக்கு வேணாலும் லேட்டஸ்ட்டாக இருப்பார். அந்தளவுக்கு அவர்கிட்ட திறமைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி இதில் வேலை பார்த்த ஒவ்வொரு கலைஞர்களை பற்றியும் சொல்லணும்னு சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய பேர் பாராட்ட வேண்டிக்கிறதுனால படத்தில் ஒட்டுமொத்தமாக வேலை பார்த்த ஒரு டைரக்டர் பாராட்டினாலே ஒரு எல்லாத்தையும் பாராட்டின மாதிரி. அதனால் எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன்.